இங்க சென்னைக்கு ஒரு தடவை ஆமாம். ஆடிஷனுக்கு போனார் இல்லையா, ஆமா. அப்ப ஃபோன் பண்ணி ட்ரெயினில் போயிட்டு இருப்பேன். ஆனால் டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு கூட எனக்கு ஒரு டைம் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிட்டு அந்த பாடலாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வழி. அதில் வந்து வேண்டாம், நீங்கள் வந்து சாதாரணமாக உங்களால் முடிஞ்ச பாடல் மட்டும் பாடுங்க, ஸ்வரங்கள் போட்டு பாடுறதெல்லாம் வந்து அங்கே போய் சக்ஸஸ் ஆகாது, ஏன்னா அதுக்கு உண்டான ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு போனால் 1 நாள் 2 நாள்லாம் ஆகிறதுல வேலை ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது பண்ண. சரி வேற என்னென்ன சாங்கு பாடணும், உங்களால் எது வந்து பெஸ்ட்டாக என்னால் பாட முடியும்னு தோணுது அந்த பாடல் நீங்கள் பாடுங்க அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்பாரு. நல்லா எனக்கு அந்த மாதிரியான ஒரு நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? ஈரோட்டில் தான் இருக்கேன். என்கிட்ட சேர்க்கிறார் ஒரு பாட்டு விரும்பி கேட்பார். என்னை விடிய விடிய பாட சொல்லி உட்கார்ந்து கேட்பாரா? ஏசப்பா ஈஸ்வரனே, நான் பாடும்போது அவர் மண்டையை அசைப்பார், பார்க்கணும். ஏன்னா இப்ப அவர் இல்ல எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சொல்ல போறது இல்ல இங்க வந்து. அதனால நீங்க போட்டு தாக்குங்க. நாங்களும் நம்பிக்கிறோம். ஏன் நீங்க ஒரு லைக் போடுவீங்க? அதை ஏன் நம்ம தப்பு பொய்ன்னு சொல்லுவானே? சரி போங்க. உங்க ஆசை. அப்படிலாம் அவரு கேட்கணும்னு ஆசை. இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் அவரு போயிட்டாரு. ஓகே, ஓகே அப்படிங்கிறாங்க சித்ராமன். ஏன் விஜயமா? இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் என் மச்சான் போயிட்டாரோ? போங்க. என்னத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம்? பச்சை வார்த்தைக்கு என்னத்துக்கு ரீசார்ஜ் பண்ணணும் சொல்லுங்க? ரீசார்ஜ் பண்ணுவோம். என்ன சிரிப்பு? எனக்கு என்ன சிரிப்புன்னா, ஒரு நாள் நீங்களும் இந்த முனியம்மாவும் சொன்னீங்களா? ஆமா. அண்ணன் சாப்பிடுறாரு, பிரியாணி சாப்பிடுறேன்னு சாப்பிட்டாரு. சாப்பிடும்போது அண்ணன் அழகா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு பாருங்க. அப்போ ஒரே வார்த்தை சொன்னாரு. மச்சான், வாயை நம்ம குடுக்க கூடாது. இதெல்லாம் கிட்னி திருடுற கும்ப. வாயை கொடுத்தவங்க ஒரு படத்துல வாடா வாடான்னு கூப்பிடுற மாதிரி அவன் சாப்பிட்டுட்டு போறேன்னு போட்டார். எனக்கு அது மட்டும் தான் அந்த இது இறந்த பிற்பாடு அந்த இது ஞாபகம் வந்தா சிரிப்பு வந்துடும். இது வந்து கிட்னி திருடுற கும்பல் நம்மள வாடா வாடான்னு எதுக்கு கூப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஓடிச்சார். நான் தான் பார்த்தேன். அவருடைய இதுதான் வந்து ஒன்னும் ஜீரணிக்கவே முடியல என்னால. ஒரு தவறான வாழ்க்கையில அவர் எடுத்த பெரிய தவறான ஒரு முடிவு அது. சரி விடுங்க, நம்ம பேசி இது பண்ண வேண்டாம். ஆமா, ஒரு இது ஒண்ணு ஆயர்பாடி மாளிகையில் இடத்துல இருக்கு, பாடுங்க. ஆனா நம்ம எப்படி பாடினாலும் இந்த லைவ் வந்து 40 பேர் 50 பேர் தான் வியூஸ் போவோம். வெளியில இருந்து ஒருத்தவங்க கூட பார்க்கல இது வரைக்கும். தாண்டி எங்க வெளில போலன்னு நினைக்கிறேன். ஆகும். என்ன சிரிப்பாகான்னு சொல்லுங்க. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. நீங்கள் பாடுவதை கேட்டு சிரிக்கின்றேன். என்ன பாட்டு இது? ஏன் சிரிக்கிறீங்க? இந்த பாட்டு நல்லா இல்லையா? அது சூப்பரான பாட்டு தானே அது. நான் பாடுறது சரியில்லை, அது வேணா ஒத்துக்கிறேன். பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாளேலோ. பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாளேலோ. அந்த மந்திரத்தில் அவருறங்க மயக்கத்திலே இவனுறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ.